ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து கோவில் திருவிழாவுடைய செகண்ட் டே. இன்றைக்கி வந்து திருவிழா வந்து கோவிலில் நடக்காது, அதுக்கு பதிலாக வந்து திருவிழா வந்து சுடுகாட்டில் தான் நடக்கும். அப்புறம் நிறைய கடை எல்லாமே வந்துச்சு. நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஈவினிங் போல் வந்து சாமி வேஷம்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. நான் அப்போ தான் வந்து கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். சரி அரகுற மேக்கப்லேயே சரி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி நிறைய பேர் வந்து வேஷம் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி பசங்களாம் வந்து குரத்தி வேஷம், அப்புறம் வந்து காளி வேஷம், பேய் வேஷம்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிலாம் வந்துச்சு. நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் அழகாக கும்பிட்டு அப்படியே வந்து அங்கே டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி யார் வீட்லேயுமே சாப்பாடு செய்ய மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து இங்கே அன்னதானம் போட்டாங்க. நாங்களும் வந்து சீக்கிரமாக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு சேர் பின்னாடிலாம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு ஜாலியாக வடை பாயாசத்தோட காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாத்தையும் நல்லா பெல்ட்டு கட்டிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டோம். நானும் எவ்வளோ நேரம் தான் கேமராவே பார்க்காத மாதிரி நின்றுட்டுருக்கிறது. நானும் எல்லோரும் இருக்காங்கன்ட்டு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. இருந்தாலும் யூடியூபுக்கு விலாக் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத கேமரா என்னை பார்க்காத மாதிரியே நானும் ரொம்ப நேரம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே சாட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்து சுடுகாட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே வந்து பார்த்தா செம்ம கூட்டம், எங்களால் நிற்கிறதுக்கே இடமே இல்லை. நாங்களும் சரி உள்ளே என்னடா இருக்குன்னு எட்டி எட்டி பார்க்குறோம், ஒன்றுமே தெரியவே இல்லை, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி அங்கேயே இருந்துட்டு எங்கேயாச்சும் சின்ன சந்து கிடைக்குதா அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் தெரியவே இல்லை. அப்புறம் ஃபோனை தூக்கி மேலே வச்சோடனே கேமராவில் கொஞ்சம் பார்த்தா 2 பேர் ஜோடியாக படுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் பார்த்துட்டு சரி இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது, பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி இருந்துச்சு, அதனால போயிட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்களை மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கேட்டால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சரி விட்டாங்க. அப்புறம் அங்கே போய் மேலே போய் பார்க்கலான்ட்டு மேலே ஜாலியாக போயிட்டோம். மேலே போயிட்டோன்னே கிளியராக தெரிஞ்சுது, ஃபுல்லாக தெரிஞ்சுது. அப்பா இன்றைக்கி சூப்பரான கடைசியாக ஒரு நல்ல பிளேஸாக பிடிச்சாச்சு, நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒரு தாய் கிழவி வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுடுச்சு. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கடைசி என்னையே பார்க்க விடல. அப்புறம் எல்லோரும் வந்து அங்கே ஊரில் சுற்றிட்டு சாமியெல்லாம் வர
அப்புறம் கொள்ளையெல்லாம் முடிஞ்ச உடனே நிறைய காய்கறி பழம்லாம் தூக்கி போடுவாங்க. எங்களுக்கு நல்லா ஆப்பிள் சைஸில் ஒரு 4 எலுமிச்சம்பழம் கையில் கிடச்சிது. அதை அப்படியே எடுத்து ஜூஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கோம். அப்புறம் பட்டாசு வெடிச்சதெல்லாம் பார்த்துட்டு திருவிழாவுக்கு வந்ததே முக்கியமான காரணம் ஷாப்பிங் பண்ண தானே. நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இவரு எல்லா கடையிலையும் போயிட்டு அவர் கடை மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி பார்க்கலான்னு போனால் சூப்பராக பாடியிருந்தாங்க. சரி அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 4 பாட்டு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ஏந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஃபைனலாக ஜாலியாக போச்சு அந்த டே. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் பார்க்க எந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.